ஒரு பையன் சட்டை போடாம வெளியே போக முடியும், ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளியே போக முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு? எப்படி ஒரு பிற்போக்குத்தனமான கேள்வியில வந்து நிறுத்துவாங்க. இந்த கேள்வியை பார்த்து நமக்கு கோபம் வரலாம், ஆனா இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. இந்த இடத்துல நான் என்னுடைய பதில சொல்றேன். ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. யாருடைய உடல் அமைப்பை பொறுத்தும் யாருடைய உடல் பாகங்களை பொறுத்தும் யார் என்ன மாதிரி டிரெஸ்ஸஸ் போடுறாங்கறத பொறுத்து இங்க குற்றம் நடக்கிறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் தவறு செய்பவருடைய பார்வையினாலதான் நடக்குது. மாதிரி பெண்கள் பேசுகிற பேச்சை கேட்டு தான் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தப்பான ஒரு சாய்ஸை வந்து சூஸ் பண்ணின்னு இருக்கீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பெண்கள் பேச்செல்லாம் தயவுசெய்து வந்து கேட்காதீங்க, இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து பெரியார் பேத்தி அப்படின்னு தன்னை பீத்திக்கிறதுக்காக பேசினிருக்காளுங்க. இவளுங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆம்பளை சட்டை போடாததுக்கும் பொம்பளை சட்டை போடாததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே ஒன்றாயிடுமா? மானங்கட்ட மாதிரி கேட்க ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இதை வந்து சொல்லி தரணுமா? இது என்ன பைத்தியமா? இது பைத்தியம் பூச்சி அதாவது இவங்களாம் ட்ரெஸ்லாம் வந்து கட்டிட்டு வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்காக நம்மளை வந்து தவறாக பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுத்துனுக்குது. பைத்தியமான இதில் எனக்கு வாயில் அசிங்கசியமாக வருது. நீ பெண்களோட உடல் அமைப்பு வேறு, ஆண்களோட உடல் அமைப்பு வேறு. ஆம்பளை போகிறான்னா அவங்ககிட்ட வந்து எந்த கவர்ச்சிகரமான ஒரு இதுவும் அவங்ககிட்ட கிடையாது.